அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்லன் வசஹலன் மர்ஹபா. இன்று அரபு பாடத்தில் நான் உங்களுக்கு அல் மஸ்ஜிது த மொஸ்க் மஸ்ஜித் என்ற தலையங்கத்தில் இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கின்றேன். இதனை சீரான முறையிலே நீங்கள் அவதானிக்கும் பொருட்டு அரபு பாஷையின் உடைய பல அந்தரங்கங்களை அறிய முடியும். பாருங்கள். அல் மஸ்ஜிது பள்ளி. அன அத்ஹபு மஅ அபி இலல் மஸ்ஜிதி. நான் அத்ஹபு செல்கிறேன், போகிறேன், மஅ அபி என்னுடைய தந்தையுடன். மஅ என்றால் உடன், அபி என்றால் எனது தந்தை. மஅ அபி இலல் மஸ்ஜிதி பள்ளிக்கு, மஸ்ஜிதுக்கு. இந்த இலா ஒரு துணை சொல், ஒரு ப்ரிபோசிஷன் ஒன்று, இடைச்சொல். அது அல் மஸ்ஜிதி என்று பெயர் சொல்லுக்கு கஸ்ரு செய்திருக்கிறது. அல் வந்திருப்பதனால், அல் மஸ்ஜித் என்று வந்திருப்பதனால் அங்கே தன்வீன் வரவில்லை. அப்படி குறிப்பிடப்படாத ஒரு மஸ்ஜிதுக்கு செல்வதாக இருந்தால் இலா மஸ்ஜிதின் என்று வர வேண்டும். அந்த அலிஃப்லாம் வந்திருக்கிறதின் காரணமாக, அதாவது அது ஒரு டெஃபினிஷன் ஃபார்ம் என்கிறதன் காரணமாக இலல் மஸ்ஜிதி என்று வந்திருக்கிறது. ஐ கோ டு மாஸ்க் வித் மை ஃபாதர். இங்கே ஐ கோ டு மாஸ்க் எவ்ரி டே என்று கூறப்பட்டிருக்கிறது. எவ்ரிடே என்றால் தினமும், நாளாந்தம். அரபியில் எவ்ரிடே என்பதற்கு குல்ல யௌமின், ஒவ்வொரு நாளும், நாளாந்தம் என்று கூறப்படும். ஆனால் அங்கே அரபியிலே குல்ல யௌம் என்கிறது வந்தது கிடையாது. அப்படி வருவதாக இருந்தால் அன அத்ஹபு மஅ அபி இலல் மஸ்ஜிதி குல்ல யௌம் என்று கூற வேண்டும். நல்லது. பாருங்கள். இரண்டாவது, நஹ்னு நுசல்லி, நாங்கள் தொழுகிறோம். வி ப்ரே. நஹ்னு நுசல்லி வி ப்ரே ஃபில் யௌமி, ஒரு நாளிலே. ஹம்ஸ சலவாத்தின், 5 தொழுகைகள். நாங்கள் ஒரு நாளிலே 5 தொழுகைகளை தொழுகின்றோம். நஹ்னு நாங்கள், நுசல்லி தொழுகின்றோம், ஃபில் யௌமி ஒரு நாளையிலே, ஹம்ஸ சலவாத்தின் 5 நேர தொழுகைகள். ஹம்ஸ் என்றால் எங்களுக்கு தெரியும் 5, சலவாத்தின் அதாவது தொழுகைகள். இங்கே ஹம்ஸ சலவாத்தின் என்று அந்த ஹம்ஸ் என்ற வார்த்தையோட சலவாத்தின் என்கிறதனை இணைத்திருக்கிறது. அப்படி இணைக்கப்பட்டதற்கு நாங்கள் அரபியிலே இதாஃபத் என்று கூறுவோம். அதாவது ரிலேட்டட் வேர்ட். எனவே 5 நேர தொழுகைகள். எப்பொழுது இந்த இணைக்கப்பட்ட ரிலேட்டட் வேர்ட் ஒன்று வருமோ அது நவுனாகத்தான் இருக்கும், அதிகமாக பெயர் சொல்லாகத்தான் இருக்கும். அந்த வகையில் அந்த ரிலேட்டட் வேர்ட் எப்பொழுதும் இறுதியில் சொலவாத்தின் என்கிறதை போல கஸ்ரு செய்யப்பட்டிருக்கும், அல்லது ஜர் என்றும் நாங்கள் சொல்லுவோம். பாருங்கள், சலவாத்தின் என்று இருக்கிறது. அதிலே அலிஃப்லாம் வந்திருந்தால் அஸ்ஸலவாத்தி என்று அந்த தின் என்ற தன்வீன் இல்லாமல் கூற வேண்டும். எனவே இது கொஞ்சம் ஆழமாக உங்களுக்கு சொல்லித் தருவது, சில விடயங்களை நீங்கள் கிரகித்து தினமும் வெறுமனே உடைந்த ஒன்றுக்கும் அல்லாத அரபு கற்றுக்கொள்வதிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் என்பதற்காக இந்த முறையில் நீங்கள் அரபி கற்றுக்கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக அரபு பாஷையில் உங்களுக்கு முன்னேற முடியும். நீங்கள் உடைந்த தனக்கு மத்தியிலே புழக்கத்தில் உள்ள அரபு நல்ல முறையிலே விளங்கிக் கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கும். அடுத்து பாருங்கள். மூன்றாவது உதாரணம், சொலாத்துல் ஃபஜ்ரி ரகஅத்தானி. சொலாத்துல் ஃபஜ்ரி,
ஃபஜ்ருடைய தொழுகை, அதாவது காலை தொழுகை, சுபஹுடைய தொழுகை. ஃபஜ்ருக்கு சுபஹ் என்றும் கூறுவார்கள், சலாத்து சுபஹை என்றும் கூறலாம். இங்கேயும் அந்த ரிலேட்டட் வேர்ட் வந்திருக்குது, இணைக்கப்பட்டிருக்கிறது. ஃபஜ்ர் உடைய, ஃபஜ்ர் உடைய என்று வரும் பொழுது அந்த ஃபஜ்ர் என்ற வார்த்தையில் பாருங்கள் அலிஃப்லாம் இருக்கிறது. அதனால் அல் ஃபஜ்ரி என்று தன்வீன் இல்லாமல் வந்திருக்கிறது. சொலாத்துல் ஃபஜ்ரி, ஃபஜ்ருடைய தொழுகை, ரக்காத்தானி 2 ரக்காத்துகள், அல்லது ஃபஜ்ரு தொழுகை 2 ரக்காத்துகள். ரக்காஅத்துன் என்பதனுடைய இருமை டுவல் ஃபார்ம் தான் ரக்காத்தானி. அதனுடைய பன்மை ரக்காஆத்தின், அதனுடைய ப்ளூரல் வேர்ட் ரக்காஆத்தின் என்று வரும். நல்லது. அடுத்தது பாருங்கள், ஸலாத்துல் லுஹரி, லுஹருடைய தொழுகை அல்லது லுஹர் தொழுகை, அர்பஉ ரக்காஆத்தின் 4 ரக்காத்துகள். இன்றைக்கு அதிகமானவர்கள் தொழக்கூடிய நேரத்திலும் முஸ்லிம்கள் உசல்லி ஃபர்லல் துஹரி அர்பஅ ரக்காஆத்தின் என்று சொல்லுவார்கள். சிலவங்க ரக்காஆத்தின் என்று இல்லாமல் ரக்காத்தின் என்று சொல்லுவாங்க. ரக்காத்தின் என்றால் அது ஒருமை வார்த்தை, ரக்காஆத்தின் தான் பன்மை. எனவே 3, 4 ரக்காத்துகளுடைய சைக்கிள்ஸ் உடைய தொழுகைகளுக்கு நாங்கள் ரக்காஆத்தின் என்று பன்மையாக உச்சரிக்க வேண்டும். ஸலாத்துல் லுஹரி, லுஹர் தொழுகை அல்லது லுஹருடைய தொழுகை, அர்பஉ ரக்காஆத்தின் 4 ரக்காத்துகளாகும். அதாவது ஜஹர் ப்ரேயர் இஸ் 4 ரக்காஸ், ஜஹர் ப்ரேயர் இஸ் 4 ரக்காஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள், ஸலாத்துல் அஸ்ரி, ஸலாத்துல் அஸ்ரி அசர் தொழுகை, அசர் தொழுகை அர்பஉ ரக்காஆத்தின் 4 ரக்காத்துகள் ஆகும். அசர் தொழுகை 4 ரக்காத்துகள் என்று கூறும் பொழுது அரபியில் ஸலாத்துல் அஸ்ரி அர்பஉ ரக்காத்தின், அசர் ப்ரேயர் இஸ் 4 ரக்காஸ். நெக்ஸ்ட் அடுத்தது ஸலாத்துல் மக்ரிபி, மக்ரிப் தொழுகை ஸலாத்து ரக்காத்தின் 3 ரக்காத்துகள். ஸலாத்துல் மக்ரிபி ஸலாத்து ரக்காத்தின், மக்ரிப் தொழுகை 3 ரக்காத்துகள். மக்ரிப் ப்ரேயர் இஸ் 3 ரக்காஸ். அடுத்தது ஸலாத்துல் இஷாஇ, இஷா தொழுகை. இஷா தொழுகை என்றால் முஸ்லிம்களுக்கு தெரியும் இரவு தொழுகை. ஸலாத்துல் இஷாஇ இரவு தொழுகை அர்பஉ ரக்காத்தின் 4 ரக்காத்துகள், அர்பஉ ரக்காத்தின். இஷா ப்ரேயர் இஸ் 4 ரக்காஸ். இறுதியானது தான் அன அத்தவல்லஉ, அன அத்தவல்லஉ நான் வுது செய்கின்றேன். அன அத்தவல்லஉ நான் வுலு செய்கின்றேன், அர்த்த ஸ்நானம் செய்கின்றேன். ஐ டு அப்ளூஷன், ஐ டு அப்ளூஷன் நான் வுலு செய்கிறேன். வ உசல்லி மேலும், இந்த வ என்பதற்கு அண்டுடைய கருத்து, அதாவது மேலும் இன்னும் என்று நாங்கள் கூறுவோம். வ உசல்லி மஅல் ஜமாஅத்தி, அண்ட் ஐ ப்ரே வித் குரூப், ஜமாஅத் அதாவது காங்கிரிகேஷனல் ப்ரேயர், ஜமாத் தொழுகை கூட்டு தொழுகை. வ உசல்லி மஅல் ஜமாஅத்தி நான் கூட்டு தொழுகையை தொழுகிறேன், அதாவது ஜமாத் உடன் தொழுகிறேன். மஅ என்பதற்கு உடன் என்ற கருத்தை குறிக்கும். வ உசல்லி மஅல் ஜமாஅத்தி நான் ஜமாத்துடன் கூட்டாக தொழுகிறேன். அன அத்தவல்லஉ வ உசல்லி மஅல் ஜமாஅத்தி. நல்லது, இதனை நல்ல முறையிலே கிரகியுங்கள். பாருங்கள், அல் மஸ்ஜிது அன அذهب مع أبي إلى المسجد نحن نصلي في اليوم 5 صلوات صلاة الفجر ركعتان صلاة الظهر 4 ركعات صلاة العصر 4 ركعات صلاة المغرب 3 ركعات صلاة العشاء 4 ركعات أنا أتولأ وأصلي مع الجماعة. இதனை மேலும் வேகமாகவும் உங்களுக்கு படிக்க முடியும். எனவே இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். மற்றும் ஒரு பாடத்தில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடை பெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலல் லிகா.